சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம், அதில் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குறைவில்லாத வாழ்வை தரும் தேவன் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டுடைய வசனத்தை இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். குறைவில்லாத வாழ்வு தரும் தேவன் அப்படின்னு ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அறிமுகமான ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வேத வசனம் இந்த வசனம். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 34வது சங்கீதம் இந்த 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும், சொல்லுங்க ஒரு நன்மையும், சொல்லுங்க ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்த ஒரு அருமையான வார்த்தை. என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறாரு. ஆமா, கர்த்தர் வாக்கு பண்ணினா அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு கர்த்தராக இருக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், அதுல சுகம் இருக்குது, அதுல பலன் இருக்குது, தோத்திரம், அதுல பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, சகல நன்மை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஒரு நன்மையும் அப்படின்னு இருக்குது. இந்த உலகத்துல எதெல்லாம் நன்மைன்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒன்றும் என்ன செய்யாதான், ஒன்றும் குறைவு படாது என்று வேதம் சொல்லுது. அதுக்கு தான் அது ஆதாரமாக சொல்லுது. பொய் சொல்வதற்கு தேவன் மனுஷன் கிடையாது. மனுஷன்னா பொய் சொல்லுவான். ஆமா, பொய் சொன்னா தான் மனுஷன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அதனாலதான் பாஸ்டர் நாங்கெல்லாம் புலி எடுத்துறோம் அப்படி மாதிரியா பார்க்க கூடாது. தோத்துறோம். மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா நீங்கள் நானும் தேவ மனிதர்கள். அதான் வித்தியாசம். தேவ மனிதனுக்கும் தோத்துறோம், அவன் உலக மனிதனுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. பூமிக்குரிய ஆதாம் இருக்காரு, வானத்துக்குரிய ஆதாம் இருக்கிறாரு. அப்ப உலக மனுஷனும் இருக்காங்க, தேவ மனுஷனும் இருக்கிறாங்க. தோத்திரம். அந்த சவுல் இடத்துல வேலைக்காரன் சொல்றான், இந்த பட்டணத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவர் மிகவும் பெரியவர். அவர் சொல்றதெல்லாம் தப்பாம அப்படின்னா அவர் புழுக மாட்டாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. ஆமா, வேதம் சொல்லுது பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. நான் சொல்றேன், அதனாலதான் இயேசு சொன்னார், உள்ளதென்றும் இல்லாதத ஆமா பொய் சொல்லவே கூடாது. பொய் பேசுகிறவன் தன் சொந்தத்தில் எடுத்து என்ன செய்கிறானா, அவனா பேசுகிறான்னு. ஒருபோதும் கர்த்தர் பொய்யை விரும்புகிறது அல்லவே அல்ல. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள ஒரு கர்த்தரா இருக்கிறாரு. இந்த வருஷத்துல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் 28 வரைக்கும் எத்தனை பொய்களை சொல்லியிருப்போம்னு உங்களை ஆராய்ந்து பாருங்க. தொழில் சம்பந்தப்பட்ட காரியம், வியாபார சம்பந்தப்பட்ட காரியம், குடும்ப காரியம், கடன் வாங்கின காரியம், இன்னும் ஆமா என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம பொய் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படின்னா பொய் சொல்லியிருந்த ஆண்டவரை நான் நிறைய காரியத்தில் நான் எழுதி சொன்னோம்னா என்னால் முடியாத ஆண்டவரை, நிறைய காரியத்தில் நான் பொய் பேசியிருக்கேன் ஆண்டவரை, என்ன தயவா என்ன செய்யுங்க. ஏன்னா இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு ஆராதனை இருக்கட்டும். இனி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்க போறது கிடையாது. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். ஆமா, நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்வது நல்ல ஒரு காரியமா இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற கர்த்தர் அல்லவே அல்ல. அவர் தான் சொல்றார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், அவரை தேடுவோருக்கு நன்மை குறையவே குறையாது. சங்கீதம் புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்தில் 68ஆம் வசனம் இப்படி சொல்ல தாவீது சொல்றாரு, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. தாவீது சொல்ல, நீ நல்லவர்ப்பா. அதோடு அவன் நிப்பாட்டல, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீங்க.
அப்படின்னா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் நல்லவர் மட்டும் இல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறாரு. நன்மை மட்டுமே செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நன்மை மட்டும்தான் அவருக்கு செய்ய முடியுங்க. அவர் தீமை செய்கிற கர்த்தர் அல்லவே அல்ல. வேதம் சொல்லி தீமைக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுவாராம். எப்படி? ஐயோ என் பிள்ளை வாழ்க்கையில் இது நடந்துருச்சே, நான் சொன்னபடி இவன் நடந்திருந்தா, நான் சொன்னபடி இவன் இருந்திருந்தா இது சம்பவித்திருக்காதே அப்படின்னு மனஸ்தாபப்படுவாராம். தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தெய்வம் இருப்பார்னா அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவர் தான். ஒருவேளை நமக்கு தீமை நடக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்களாம் நினைக்கலாம், என்ன நினைக்கலாம்? நான் நினைச்சேன் அவளுக்கு இது சம்பவிக்கணும், அவனுக்கு இது நடக்கணும், அது இப்படி. ஏன்னா நம்ம நல்லா இருக்குது மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது. நான் சொல்ல நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு போங்க, நல்ல ஒரு ட்ரெஸ், நல்ல ஒரு சேலை கட்டிட்டு நீங்க போனீங்கன்னா பார்த்து தோத்துனைக்கா இது நல்லா இருக்குது, எங்க எடுத்தீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நல்லா இருக்குதுக்கா, உங்களுக்கு சூப்பரா இருக்குக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு 4-8 தள்ளி வச்சணும் தங்கச்சி மினிக்கிட்டு தெரியுறான், பிடிக்காது. ஆமா தோத்துறோம், வயிறு எரிஞ்சு சொல்றேன் நீ நல்லா இருப்ப. ஆமா பிடிக்காது. நம்ம நல்லா உடுத்திருந்தா, நம்ம பிள்ளைங்க நல்லா உடுத்திருந்தா பிடிக்காது, தோத்துறோம். இது இவளுக்கு தேவையா? இவ்வளவு இருக்கும்போது இது இவளுக்கு தேவையா? இது இவனுக்கு தேவையா? இப்ப இது அவசியமா? நீ கண்டா கொடுத்து உதவ போறியா? நீ கண்டா உதவ போறியா? உன்னால 10 காசு பிரயோஜனம் எங்களுக்கு கிடையாது. பிற என்னத்துக்கு நீ இதை சொல்லணும்? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அப்படித்தானே நம்ம மனசு தோணும். அவ எதுக்கு சொல்லணும்? அவளால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பிறரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா ஒன்று புரியுங்க, நாம் ஆராதிக்கிற தெய்வம் என்ன தெரியுமா? நன்மை மட்டுமே செய்கிறவர். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அதனாலதான் யோசேப்பு சொல்ல, நீங்களோ எனக்கு தீமை செய்ய மனதாய் இருந்தீங்க, கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். யாராவது ஒருத்தங்க நமக்கு தீமை செஞ்சா கூட அந்த தீமையை கூட நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நன்மையா மாற்றிடுவாருங்க. ஆமா. அதனால தீமை செய்யறதை நினைச்சு என்ன செய்யாதீங்க, வருத்தப்படவே படாதீங்க. நான் ஆராதிக்கிற கர்த்தர் என் கூட இருக்காரு. அது எப்படி இருக்காரு தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஆமா, மிகவும் பயங்கர பராக்கிரமசாலியா கர்த்தர் உங்க கூட இருக்காராம். அப்படின்னா என்ன? துடியுள்ள தெய்வமா இருக்காராம். நம்ம ஆண்டவர் துடியா இருக்காராகும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுதுங்க, பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. உன்னோடு கூட இருக்காருன்னா வேற, பயங்கர, அவர் ஆரம்பத்தில் பயங்கரமா இருக்காரு, துடியா இருக்காரு. நான் பட்சிக்கிற அக்கினி அப்படிங்காரு. பொசுங்கி போயிருவேன் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தா. நாவு நம்ம சொல்ல பாருங்க, நாவு அழுகி போகும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம சொல்ல வேண்டாம். ஆண்டவரே நாவை அழுக வச்சிருவாரு, அழுக வச்சிருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும், ஹல்லேலூயா, யாவரையும், நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. இயேசுநாதர் வந்த வியாதியஸ்தங்க பூரா எல்லாருமே நல்லவங்களா? நல்லவங்களா இருந்தா செஞ்சிருப்பாரு. நம்ம சொல்லலாம் நல்லவங்களா இருந்தா செஞ்சிருப்பாரு. இல்லைங்க, ஒரு குஷ்டரோகியை கொண்டு வரோம், சாரி, ஒரு ஒரு திமிர்வாதக்காரனை கூரையை பிச்சுட்டு இறக்குறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, அவர்கள் விசுவாசத்தை பார்க்கிறாரு, கூட்டு வந்தவங்க விசுவாசத்தை பார்க்கிறாரு. உடனே பார்த்த உடனே வியாதியா இந்திரா அப்படின்னு சொல்லி தொட்டு சுகமாக்கல. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உன் பாவம் உனக்கு மன்னி. ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை, இந்த பலவீனம் இதனாலதான் இவனுக்கு இருக்குது. அப்போ என்னன்னா, வியாதியை சுகமாக்குனா இவன் எப்படித்தான் தெரியுமா? பாவியா தான் தெரியுமா? அப்போ மேற்று இந்த பலவீனத்துக்கு காரணம், இந்த வியாதிக்கு காரணமே ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, பாவத்தினாலதான் அநேக வியாதி வருதான். அதனாலதான் ஆமா, மெடிக்கல்ல அவங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே அந்த சின்னு கண்டுபிடிக்காங்களா, நோவால்சின், மெட்டாசின், அனாசின். எதுக்கு மெடிசன் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எல்லாம் அதனால வர்றதுனால அவங்க கண்டுபிடிக்கிறதும். இன்னொரு மாதிரியா பாக்குறீங்க? கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த வியாதிக்கு காரணம் தோத்துறோம்,
இது பாவத்தினால் வந்ததுனால முதல்ல இவனுக்கு தேவை என்னது? பாவ மன்னிப்பு. அதனாலதான் சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. உடனே அங்க உள்ள ஆளுகள்லாம் உடனே தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாவத்தை மன்னிக்க இவன் யாரு? தச்சனுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய மைந்தன் அல்லவா, இவர் யாரு பாவத்தை, இவனுக்கு யாரு ஆமா இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்தது அப்படின்னு. அவர் உடனே சொல்றாரு, ரொம்ப கூலா சொல்றாரு, எப்பா பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். முதல்ல நீங்க அதை அறிஞ்சுக்கோங்க. கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அடுத்த நிமிஷம் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. அடுத்த நிமிஷம் அவனுக்கு வாதமே என்ன வாதம் தெரியுமா? பலவிதமான வாதம் இருக்குதுங்க. ஆமா, பலவிதமான வாதத்தை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இந்த வாதம் திமிர்னால வந்த வாதம். என்ன வாதமா? திமிர் வாதமா. அப்படி ஒரு வாதத்தை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டோம். ஆமா, திமிரை பார்த்திருப்போம், திமிர் வாதத்தை பார்த்திருக்க மாட்டோம். திமிர் வாதமா. ஆமென் சொல்லுங்க. அவன் உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நினைச்சானா, எழுந்து நடந்து போனான். அவன் சொல்றாங்க, எப்பா இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு அற்புதத்தை நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா. அல்லேலூயா. பாவமும் மன்னிக்கப்பட்டது, வியாதியும் நீக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அது நல்லவன் கெட்டவன், நல்லவனா கெட்டவனா பாவி, ஆனா அவனுக்கு அற்புதம் செஞ்சாரு. நம்முடைய ஆண்டவர் நல்லவன் கெட்டவன் பார்த்து அற்புதம் செய்கிறவர்ல. அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். முஸ்லிம் சகோதரா இருக்கலாம், இந்து சகோதரா இருக்கலாம், புத்த மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், எல்லாரையும் இயேசு நேசிக்கிறவரா இருக்கிறாரு. வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. அப்போ அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது ஆவியானுடைய வார்த்தை எழுதுறார். என்னன்னா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 19-20 ஆகிய வசனம். ஐயோ 3 வாங்கிட்டு வச்சிருக்கனே, என்ன செய்யும் தெரியலையே. யாராவது சொல்றாங்க வாயை குறைச்சிருக்கணும் பாஸ்டர், அறிவிப்பெல்லாம் குறைச்சிருக்கணும். சரி வாசிங்க. விலகல. அருளி கொடுத்தி. வாசிப்பா. இப்படி 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு பராமரித்து வந்து வஸ்திரம் பழமையாய் போவும் இல்ல. கையை வைத்து ஒரு சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தம்முடைய ஜனத்தை கத்த 40 வருஷம் நடத்தி இருக்கிறாரு. நான் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உங்களை நடத்தினாரா இல்லையா? உங்களை நடத்தினாரா இல்லையா? எத்தனை பேர் என்ன கத்த தான் நடத்தினாரியா? கவனிங்க. நெகேமியா தெளிவாக சொல்கிறார். தம்முடைய முற்பிதாக்களை நடத்தி வந்தது சூழலை பார்த்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடலப்பா. அவர்களை வழிநடத்த பகலில் எப்படி இருந்துச்சான்? மேகஸ்தம்பம். ஒரு வய கரண்ட் பில் கட்டல. தோத்திரம். பாறைப்பட்டி ஈப்பில இருந்து போன் வருது. நீங்க கரண்ட் பில் கட்டாம இருக்கீங்க, நாங்க பீஸ்கேல உருவம் வந்திருக்கோம் சொல்லி பவுலுக்கு போன் வருது. எங்களுக்கு எஸ்எம்எஸ்ஏ வரல ஐயா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்க கெட்டினீங்கன்னா நாங்க விட்டுட்டு போறோம், இல்லட்டா பீஸ்கேர்ல புடிங்கிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. 40 வருஷங்க நைட்ல பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக. யார் கரண்ட் பில் கட்டினா? ஒருவேளை அவங்க எல்லாம் கட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா இருக்கீங்களா? தோத்திரம். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தை தோத்திரம் நடக்க வேண்டிய வழியை காட்ட, இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் கூட இருட்டில் இருந்ததே. நம்ம எல்லாம் உட்கார்ந்துக்கிற திடீர்னு கரண்டை பிடிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம தடவுறோம், எங்கடா இருக்கு அந்த தீப்பெட்டி அப்படின்னு சொல்லி நம்ம தடவிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஒரு நாள் இரவை பார்த்தது கிடையாது. ஏன்னா இரவிலே வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தாராம். பகல்ல தோத்திரம் வெயில் அடிக்கு, ஆனா இவங்களை சுத்தில இப்படிதான் இருக்குது, மேகமா இருக்குது. ஹலோ இருக்கீங்களா? தோத்திரம். சை, வெயில்
கொளுத்துது நம்ம சொல்றோம். ஆனா அவர்களுக்கு பகலிலே மேகம், இரவிலே வெளிச்சத்தை கொடுக்க அக்கினி சம்பத்தை கர்த்தர் கொடுத்தாராம். பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி. தோத்திரம். சாப்பாட்டுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி, ஒரு நன்மையும் குறைவில்லைங்க. அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி 40 வருஷமா வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி. அல்லேலூயா. இப்படி வனாந்தரத்தில் 40 வருஷம் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடி அவர்களை பராமரித்து வந்து அவர்கள் வஸ்திரம் என்ன செய்யலையா? தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க, நம்மள மாதிரியா தண்ணி திறந்து விட்டாங்க? தோத்திரம். என்ன சிஸ்டர் லேட்டு? கிளம்பும் போது தண்ணி திறந்துட்டாங்க, துணியெல்லாம் முக்கி வச்சு அலசி போட லேட் ஆயிருச்சு. வேதம் சொல்லுது, ஒருத்தனுக்கு வஸ்திரம் என்ன ஆகலையா? பழசா போனா தானே துவைக்கணும். எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உனக்கு வயசு எத்தனைடா? 9 வயசு. இப்ப 40 வருஷம் கடந்தா இவருக்கு வயசு எத்தனை? எந்திரியா, இங்க வாயா, நான் பைபிளை வச்சுட்டு வாயா, மேல வாயா. இந்த பிள்ளை தெரியுதா உங்களுக்கு? 9 வயசுல யாத்திரையை தொடங்கினது, 49 வயசு இப்போ இந்த பாட்டிக்கு. இந்த ட்ரெஸ் தான் எங்க 49 வயசுல இந்த ட்ரெஸ் அந்த பாட்டிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹலோ, நான் சொல்றேன், இவ வளர இவ ட்ரெஸ்ஸும் வளர்ந்துருக்குதுங்க. எவ்வளவு ஆச்சரியமா! தேங்க்யூப்பா, உட்காரு. எவ்வளவு ஆச்சரியமான தெய்வம் பாருங்க. வஸ்திரம் என்ன செய்யலையா? பழமையா போகல. அப்படின்னா மாற்று வஸ்திரம். இப்படி யாராவது அறிவாளியை நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களெல்லாம் வச்சு ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா நீங்களாம் ரொம்ப அறிவாளிக, படிச்சிருக்கீங்க. வேதம் சொல்லு வஸ்திரம் என்ன செய்யல அப்படின்னா ஒருத்தங்க கூட துவைக்கலங்க. ஒருத்தங்க கூட என்ன செய்யல? துவைக்கல. அந்த வஸ்திரம் அவ்வளவு புதுமையா கத்தரு. வனாந்தரத்தில் நடக்கிறது சும்மாயா? பாலைவனத்தில் நடந்து பாருங்க, தோத்துரும். ஆனாலும் வஸ்திரம் பழமையா போகல, ஒருத்தனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடல. 40 வருஷம் நடத்திருக்காருங்க, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடாதபடி. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 2. ஆசீர்வதித்து வந்தார், அறிவார், இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 40 வருஷம் நீ வனாந்தரத்தில் வர்றது அவருக்கு தெரியும் அப்படிங்காரு. ஏன்னா அவர் தான் நடத்துறாரு. இந்த 40 வருஷம் அவன் கூட இருந்தாரு. ஆனா நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நடத்தினார்னா நமக்கு என்ன வராதா? குறைவு வராது. லூக்கா 22:35 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி சீசர்களை 12 பேரை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. கர்த்தரை நம்பி வந்துட்டாங்க. ஐயா கர்த்தர் தான் அப்படின்னு நம்பி வந்துட்டாங்க. ஆமா. இப்ப பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. 35. அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, ஊழியத்துக்கு அனுப்பும் போது எப்படி அனுப்புறாரு? ஹலோ, எப்படி அனுப்புறாரு? இந்தாங்கப்பா உங்க பேர்ல டெபாசிட் பண்றேன், இதை வச்சு எப்படியாவது ஊழியத்தை தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி சபையை கட்டி என்ன செய்யுங்க, ஒரு ராஜ்யத்தை உருவாக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. நான் உங்களை அனுப்பும் போது பணப்பையும் கிடையாது, சாமான் பையும் கிடையாது, செருப்பு கூட உங்களுக்கு கொடுத்து விடல. செருப்பு கூட கொடுத்து விடல. நான் உங்களை அனுப்புனேன்னு ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சாப்பா? ஊழியத்தின் பாதையில கேட்கிறாரு. குறை இருந்துச்சா? அப்ப அவங்களுடைய பதில் என்ன? ஒன்றும் எங்களுக்கு குறைவுபடவில்லை என்று சொன்னார்கள். நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி ஊழியத்தின் பாதையில நீ கால் வைப்பாயானால் கர்த்தரே உன்னை நடத்த போதுமானவர். அல்லேலூயா. எங்க அப்பா செய்வாங்க, எங்க அம்மா செய்வாங்க. இல்ல 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 இல்ல, கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர். ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் தாமே அவனை, நான் சொல்ல, பிதாவே கனப்படுத்தக்கூடிய ஒரு வேலை இருக்கணும்னா அது அவருக்கு ஊழியம் செய்கிறது. அது சிறுவர் ஊழியமா இருக்கலாம், வாலிபர் ஊழியமா இருக்கலாம், அது ஒருவேளை வீட்டு கூட்டமா இருக்கலாம், ஒருவேளை சபை நடத்துறதா இருக்கலாம், அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கலாம். ஊழியம் கர்த்தருடையது.
நீ செஞ்சு பாரு தெய்வ பிள்ளையே. கர்த்தர் உன்னை ஏற்ற வேளையில உன்னை கனப்படுத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஏதோ உலக பிரகாரமான எண்ணத்தை எதிர்பார்க்கிறது. இதுல வருமானம் கிடைக்கல, இதுல கிடைக்கல, அதுல கிடைக்கல. வருமானத்திற்காக வருவது ஊழியம் அல்லவே அல்ல, ராஜ்யத்தின் வேலை, பரலோகத்தின் வேலை. நான் சொல்ல அவருக்காக வந்தா அவர் சும்மா விட மாட்டாருங்க. அதுக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். என் கூட ஊழியத்துக்கு வந்த எத்தனையோ பேர் சொல்ல முடியும். நம்மகிட்ட இருந்து உருவாக்கப்பட்ட தம்பி சரவண, அவனை சொல்ல முடியும். தோத்துறோம். அங்க திருநெல்வேலி பகுதியில் சுரேசன் ஒரு தம்பி இருக்கிறாங்க, இன்னொரு சுரேசன் ஒரு தம்பி இருக்கிறாங்க, மீனம்பட்டி சபையில் இருந்ததான தம்பி. தோத்துறோம். அவங்களெல்லாம் பாருங்க. தோத்துறோம். என் கூட சபையில் இருந்ததான சகோதரர் தானியல், ஆமா, என் கூட இருந்ததான சகோதரர் ஞானராஜ், நான் இன்னும் நிறைய பேர்களை சொல்லலாம். இவங்களை எல்லாம் ஆண்டவர் வெக்கப்பட்டு போக விடலையே. இன்னைக்கு புறஜாதிக சொல்றாங்க கார்ல புருன்னு போறாரு, அவங்கள நம்மளையும் சொல்றாங்க. அது வேற. தோத்துறோம். என்ன அப்படின்னா ஊழியத்தின் பாதையில அவருக்காக கால் எடுத்து வைக்கும் போது என் தெய்வம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு. ஊழியம் செஞ்சு பாரு, கர்த்தரை நம்பி. எங்க அப்பா கொடுப்பாரு, எங்க அம்மா கொடுப்பாரு, இல்ல இல்ல இல்ல. நான் சொல்ல இருக்கிற தெய்வ பிள்ளைங்க ஒவ்வொருவர் ஏதோ ஒரு ஊழியத்தை எடுத்து செஞ்சு பாருங்க. தெய்வம் உங்களை கனப்படுத்தவர் போதுமானவர். ஆமா. அப்போ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவருக்கு குறைவு இருக்கவே இருக்காது. அப்ப நம்ம வாழ்க்கையில குறைவில்லாத ஒன்று இருக்கணுமே. ஏன் குறைவு? நான் நிறைவாயிருக்குன்னு சொல்ல முடியுமா? சரீரத்துல சுகவீனம், பலவீனம், பொருளாதாரத்துல, தொழில்ல, வியாபாரத்துல எல்லாமே ஒரு குறைவாக நம்ம பார்க்கிறோமே. வேதத்துல ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். தீத்துவனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். தீத்து 1:5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி. அல்லேலூயா. ஆமா, சபைக்காக சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. சபை குறையோடு இருக்கக்கூடாது, குடும்பம் குறைவா இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கை குறைவா இருக்கக்கூடாது. அப்ப குறைவானவைகளை என்ன செய்யணுமா? ஒழுங்குபடுத்து. அப்ப சரிபடுத்த வேண்டியது எது? அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எதை சரிபடுத்த வேண்டுமோ அதை சரிபடுத்தி விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவு நிறைவாய் மாறும்.